நம்ம எக்ஸாம்பிள் 1.21 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஃபோனில் வந்துட்டு கேமராவில் ஃபோட்டோ எடுக்கும் போது ஒரு ஃப்ளாஷ் வந்துட்டு போகுதுல்ல, அந்த ஃப்ளாஷ்க்கு தர எனர்ஜி பேட்டரி தான் கொடுக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை, நம்ம பேட்டரிங்கிறது ஸ்லோவாக சார்ஜ் ஏறும், ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணும். ஆனால் இந்த மாதிரி ஒரு சடன் பஸ்ட் ஆஃப் ஃப்ளாஷுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி கொடுக்கறதுக்கு பேர் தான் கெப்பாசிட்டருங்கிற ஒரு டிவைஸ். அதை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த செம்ம நம்ம பார்க்க போகிறது பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, வெளில இருந்து பார்க்க இந்த மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு உள்ளே இதுதான் செட்டப். ஓகேவா? 2 பிளேட் இருக்கும். ஒன்று பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கும், இன்னும் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். இது பேட்டரியில் இப்படி கனெக்ட் ஆகிருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ். நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும். இது வந்துட்டு சார்ஜ் ஸ்டோர் பண்ணுற ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் மாதிரி. ஓகேவா? டப்புன்னு ஸ்டோர் பண்ணும், கொஞ்ச நேரம் தான் ஸ்டோர் பண்ணும், அண்ட் இன்ஸ்டண்ட்டாக ரிலீஸ் பண்ணிடும். ஓகேவா? அது ஒரு குட்டி பக்கெட் மாதிரி. இப்போது இந்த கெப்பாசிட்டன்ஸ்க்கு நமக்கு 3 வேல்யூ தெரிஞ்சுக்கணும், QCV அப்படின்னு, கெப்பாசிட்டரை பற்றி. அப்போ தான் நம்மளால் இந்த சம்மை சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்பர் 1 என்னென்னா, நான் சொன்ன ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் மாதிரி, அதுதான் கெப்பாசிட்டர் அப்படின்னு. ஸோ இந்த கெப்பாசிட்டர் வந்துட்டு எவ்வளோ சார்ஜ் ஸ்டோர் பண்ண முடியும், லைக் ஒரு தண்ணி பக்கெட்னா அது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி, எவ்வளோ சார்ஜ் ஸ்டோர் பண்ண முடியுங்கிறது தான் வந்துட்டு சிங்கிற வேல்யூ, கெப்பாசிட்டன்ஸ். ஓகேவா? சி. அடுத்து இப்போ இந்த டேங்க்கில் எவ்வளோ சார்ஜ் ஸ்டோர் ஆகிருக்கு, எப்படி பக்கெட்டில் தண்ணி ஸ்டோர் பண்ணுவோமோ அந்த மாதிரி கெப்பாசிட்டரில் சார்ஜ் ஸ்டோர் பண்ணுவோம். எவ்வளோ சார்ஜ் ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்க்குறதுக்கு வேல்யூ பேர் தான் Q. ஓகேவா? அண்ட் தென் அடுத்து வேல்யூ வந்துட்டு V. இப்போ நம்ம இங்கே என்ன சொல்கிறோம், Vங்கிற 10 வோல்ட் இதில் தான் நம்ம வந்துட்டு வோல்டேஜ் தான் உள்ளே வந்துட்டு பவர் கொடுக்குறோன்னு சொல்கிறோம். அதே மாதிரி Vனா எவ்வளோ ப்ரெஷரில் இந்த சார்ஜ் வந்து கெப்பாசிட்டருக்குள்ளே விழுது அப்படின்னு சொல்கிறதுக்கு வேல்யூ தான் வந்துட்டு V. ஓகேவா? ஸோ இந்த QCV தான் 3 இம்பார்ட்டண்ட் வேல்யூ கெப்பாசிட்டரை பற்றி படிக்கணும்னா. சொல்லிட்டேன், Qனா எவ்வளோ சார்ஜ் ஸ்டோர் ஆகிருக்குன்னு. திஸ் டிபெண்ட்ஸ் ஆன் கெப்பாசிட்டன்ஸ். பக்கெட் எவ்வளோ பெருசாக இருக்குது, அண்ட் தென் எவ்வளோ ப்ரெஷரில் உள்ளே வந்து சார்ஜ் விழுது. Q is equal to CV. இதுதான் ஃபார்முலா. இப்போ நம்ம சம் பேக் டு சம் போவோம். சம் என்ன சொல்கிறாங்க, parallel plate capacitor filled with mica having epsilon r equal to 5 is connected to a 10 volt battery. இவங்க சொன்னதை நான் இங்கே அப்படியே இங்கே பண்ணியிருக்கேன். ஓகேவா? 10 volt battery. The area of each parallel plate is 6 cm square and separation distance is 6 mm. இங்கே பாருங்கள், இந்த ஏரியா கொடுத்துருக்காங்க. பிளேட் ஏரியா வந்துட்டு 6 cm ஸ்கொயரு, டைஎலக்ட்ரிக் மைக்கா வந்துட்டு எப்சிலான் ஈக்குவல் டு 5, பிளேட் ஏரியா வந்துட்டு 6 cm ஸ்கொயர். ஓகேவா? நான் இங்கே என்ன சொன்னேன்னா, நடுவில் ஏர் இருக்கும்னு சொன்னேன். ஆனால் இங்கே புது டேர்ம் மைக்கான்னு சொல்கிறாங்க, டைஎலக்ட்ரிக்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே ஏர் இருக்கும் போது நம்மளால் கம்மி சார்ஜ் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் இதுவே நம்ம வந்துட்டு மைக்காங்கிற மாதிரி ஒரு நான் கண்டக்டிங் மெட்டீரியலை இந்த மாதிரி ஃபில் பண்ணோம்னா, இங்கே எல்லோ கலரில் ஃபில் பண்ணியிருக்காங்களா, அதுதான் இது. இப்படி நம்ம ஃபில் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்மளால் அதிகமான சார்ஜ் ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த மாதிரி ஃபில் பண்ணி வைப்பாங்க. ஓகேவா? இது எப்சிலான் வேல்யூ என்ன அப்படின்னா, ஒரு மீடியமில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்துட்டு மைக்காங்கிற ஒரு இந்த மீடியமில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி பிஹேவ் பண்ணணும்னு சொல்கிற வேல்யூ தான் 5. ஓகேவா? இதுவே ஏருக்கு வந்துட்டு கொடுத்துருப்பாங்க, ஏருக்கு ஒரு எப்சிலான் வேல்யூ இருக்கும், மைக்காவுக்கு ஒரு எப்சிலான் வேல்யூ இருக்கும். என்னென்னா இந்த மீடியமில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ இவங்க கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் படிச்சுட்டோம். அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் ஸ்டோர்டு சார்ஜ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபைண்ட் த கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் ஸ்டோர்டு சார்ஜ். நான் என்ன சொன்னேன், Q is equal to C ஃபார்முலாவில் கெப்பாசிட்டன்ஸை கண்டுபிடி, ஸ்டோர்டு சார்ஜை கண்டுபிடின்னு சொல்கிறாங்க. நமக்கு V நமக்கு தெரியும், V is equal to 10 volt பேட்டரியில் V நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ ஃபார்முலா வந்து ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிப்போம், கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு Qவை கண்டுபிடிப்போம். கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா இதுதான், எப்சிலான் நாட் A/D. இப்போ வந்துட்டு நம்ம இங்கே வந்துட்டு எப்சிலான் நாட் வந்துட்டு பெர்மிட்டிவிட்டி ஃபார் ஃப்ரீ ஸ்பேஸ், இதுதான் அதோடைய வேல்யூ. ஓகேவா? வெறும் ஸ்பேஸ் இருந்தால். நம்ம இங்கே மைக்கா ஃபில் பண்ணியிருக்கோம், மைக்காக்கு தான் இந்த ER. ஸோ ஃப்ரீ ஸ்பேஸும் இருக்கும், நமக்கு மைக்காவும் இருக்கும். ஓகேவா? ஃப்ரீ ஸ்பேஸை ரிமூவ் பண்ண மாட்டோம், அதுவுமே இருக்கும், மைக்காவுமே இருக்கும். இந்த ஃபார்முலா நமக்கு வந்துட்டு எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர். ஏங்கிறது பிளேட்டோடைய ஏரியா கொடுத்துருந்தாங்களா, 6 cm ஸ்கொயர். டிங்கிறது 2 பிளேட் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் 6 mm. ஸோ இதை வந்து யூனிட் கன்வர்ஷன் பண்ணியிருக்கோம், நம்ம மீட்டருக்கு மாற்றிருக்கோம் இந்த ரெண்டுத்தையுமே, பிகாஸ் அதுதான் SI யூனிட் ஆஃப் லென்த்து மாற்றிருக்கோம். அண்ட் தென் நான் இங்கே போட்டிருக்கேன் எப்சிலான் ஆருடைய நாட்டுடைய வேல்யூ இது, அண்ட் தென் எப்சிலான் ஆருடைய வேல்யூ 5, ஏரியா வந்துட்டு 6 × 10⁻⁻⁴, டி வந்துட்டு இந்த வேல்யூ. அண்ட் தென் நான் இங்கே மல்டிப்ளிகேஷன்லாம் போட்டிருக்கேன், இங்கே பாருங்கள், ஈஸி தான். நியூமரேட்டரில் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம், 8.85 × 5 × 6 மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ வருது. பவரை மல்டிப்ளை பண்ணுறோம் நியூமரேட்டரில், பவரை மல்டிப்ளை பண்ணணும்னா என்ன அர்த்தம், இதை மட்டும் ப்ளஸ் பண்ணணும்னு அர்த்தம், மேலே இருக்கிறத மட்டும். ஸோ இதை பண்ணுறோம், நமக்கு பண்ணால் வந்து 10⁻−16 வருது. கீழே இருக்கிற வேல்யூ அப்படியே வச்சுக்கிட்டோம். அகெயின் இந்த ரெண்டு டிவைட் பண்ணுறோம், டிவைட் பண்ணுறது இங்கே போட்டிருக்கேன், பவரை மைனஸ் பண்ணுறோம், இங்கே -16 +3 பண்ணுறோம், மைனஸ் பண்ணும்போது அண்ட் தென் we get the answer as 44.25 × 10⁻−13 farad. ஒரு பாயிண்ட் இந்த சைட் போச்சுன்னா இங்கே வந்துட்டு பவரை வந்துட்டு அதிகம் பண்ணணும். அதிகம் பண்ணோன்னா என்னென்னா, லைக் மைனஸில் இருக்கிறதுனால அதிகம் பண்ணோன்னா கம்மி பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா?
ஸோ இங்கே 12க்கு போகும். பிகாஸ் 12 ஏன் கொண்டு வந்தோம்னா 10⁻−12 பிக்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நம்ம 12 கொண்டு வந்தால் 4.425 பிக்கோ ஃபேரட்னு ஒரு ரவுண்ட் ஆஃப் வேல்யூவை எழுதிக்கலாம். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4.425 பிக்கோ ஃபேரட். ஓகேவா, நமக்கு இப்போது சி உடைய வேல்யூ கிடச்சிருச்சு. இங்கே சி உடைய வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ சியையும் வியையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு கியூ உடைய வேல்யூ கிடச்சிரும். கரெக்டாக அதுதான் இங்கே பண்ண போகிறோம். இங்கே சி உடைய வேல்யூ கிடச்சிருச்சு. கியூ இஸ் ஈக்குவல் டு சிவி. சி வேல்யூ இங்கே தூக்கி போட்டோம். வி வந்துட்டு என்னது 10 வோல்ட் பேட்ரி வந்து 10 வோல்ட்டு மல்டிப்ளை பண்ணால் 442.5. இதையும் திருப்பி நம்ம 12 பண்ணி பிக்கோ ஃபேரட்னு பிக்கோ கூலும்னு எழுதிடுறோம் இங்கே. ஓகேவா, சீனா கூலும் தானே இங்கே நான் எழுதிருந்தேன். இதையும் படித்து பார்த்துருங்க. ஓகேவா, சீனா கூலும், வீனா வோல்டேஜ், எஃப்னா வந்துட்டு ஃபேரட், கெப்பாசிட்டன்ஸ் தான் வந்துட்டு ஃபேரட். ஓகேவா, ஸோ இங்கே வந்துட்டு பிக்கோ கூலும் அப்படின்னு எழுதியாச்சு. ஸோ நமக்கு வந்துட்டு ஏ சப்டிவிஷன் ஓவர். ஓகேவா, ஏ ஓவர். அடுத்து வந்துட்டு ஆஃப்டர் த கெப்பாசிட்டர் இஸ் ஃபுல்லி சார்ஜ், த பேட்டரி இஸ் டிஸ்கனெக்டட் அண்ட் த டைஎலக்ட்ரிக் இஸ் ரிமூவ் கேர்ஃபுல்லி. கால்குலேட் த நியூ வேல்யூஸ் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ், ஸ்டோர்ட் எனர்ஜி அண்ட் சார்ஜ். என்ன சொல்கிறாங்கன்னா, கெப்பாசிட்டர் ஃபுல்லாக சார்ஜ் ஆயிடுச்சு. இப்போது இந்த பேட்டரியையும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க, இந்த டைஎலக்ட்ரிக்கையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, கால்குலேட் த நியூ வேல்யூஸ் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ், ஸ்டோர்ட் எனர்ஜி அண்ட் சார்ஜ்னு கேட்குறாங்க. நமக்கு இப்போ என்ன தெரியணும்னா, பேட்ரி டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. பேட்ரி டிஸ்கனெக்ட் ஆனால் சார்ஜ் கியூ மாறாது. ஏன்னா சார்ஜ் உள்ளே வரதே பேட்ரி மூலமாக தான். பேட்டரியை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம்னா இங்கேருந்து சார்ஜ் உள்ளே வரும், சார்ஜ் உள்ளே வராது. ஓகேவா, ஸோ இப்போ இந்த சார்ஜ் கியூ வந்துட்டு இங்கே மேலே கண்டுபிடிச்ச வேல்யூவே தான் இருக்கும். சார்ஜ் கியூ மாறாது. அடுத்து என்ன வேணும், கெப்பாசிட்டன்ஸும் ஸ்டோர்டு சார்ஜும் வேணும். ஓகேவா, இப்போது கெப்பாசிட்டன்ஸுடைய ஃபார்முலா இது ε0 εr A/d தான் கெப்பாசிட்டன்ஸுடைய ஃபார்முலா. இப்போ நம்ம டைஎலக்ட்ரிக்கை ரிமூவ் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணுவோம், இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த ஃபார்முலாக்கு இதானே இங்கே கண்டுபிடிச்சி வச்சோம், நம்ம சிக்கு தானே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த வேல்யூ ஆல்ரெடியே நம்ம இந்த சியை கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். இப்போ இந்த சியை நமக்கு என்ன வேணாம், இந்த ε0r மட்டும் நமக்கு வேணாம். சரியா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே ஒரு ε0r டிவிஷனில் போட்டோம் அப்படின்னா, இப்படி ஒரு ஆர் போட்டோம் அப்படின்னா இதுவும் இந்த ஆரும் கேன்சல் ஆகிடும், நமக்கு இந்த ஃபார்முலா கிடச்சிரும். புரியுதா, ஸோ இது கண்டுபிடிச்சி வச்ச வேல்யூ. ஆல்ரெடி நம்ம டிவைடட் பை ε0r போட்டோம்னா இதில் இந்த ஆர் கேன்சல் ஆகிட்ட மாதிரி. புரியுதா, ஸோ இப்போது சிஎன்னுங்கிறது புது கெப்பாசிட்டன்ஸ் பி உடையது. ஸோ சிஎன் இஸ் ஈக்குவல் டு பழைய கெப்பாசிட்டன்ஸ் டிவைடட் பை நம்மளுடைய ε0r5. ஸோ இதை டிவைட் பண்ணால் 0.885 வருது. அண்ட் தென் நம்ம இந்த பவர் இப்படி கொண்டு போனால் அகைன் பிக்கோ ஃபேரட்னு சொல்லிடுறோம். ஓகேவா, ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. பெர்மிட்டிவிட்டி வந்துட்டு லோவர் ஆகுது. பெர்மிட்டிவிட்டினா என்ன சொன்னேன், எப்சிலான் வேல்யூ சொன்னேன். அது மைக்காக்கு 5. ஆனால் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் வந்துட்டு 8.854 10⁻−12 பவர். இது மைக்காக்கு 5னா ஃப்ரீ ஸ்பேஸ்க்கு எங்கேயோ லைக் 12 ஜீரோஸால் டிவைட் பண்ணி பாருங்கள், ஒரு மாதிரி ரொம்ப கம்மி வேல்யூ. ஆனால் மைக்காக்கு அது 5. ஸோ இப்போ என்ன ஆகுது, மைக்கா ரிமூவ் பண்ணால் கெப்பாசிட்டன்ஸ் வந்துட்டு லோவர் ஆகுது. ஓகேவா, லோவர் பெர்மிட்டிவிட்டினா கெப்பாசிட்டன்ஸ் லோவர் பெர்மிட்டிவிட்டினா ஏன் ஹையர் எலக்ட்ரிக் ஃபீல்ட், ஹையர் வோல்டேஜ் அண்ட் லோவர் கெப்பாசிட்டன்ஸ். ஓகேவா, இந்த ரிலேஷன்ஷிப்பை பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம், கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், சார்ஜ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வர்றது தான் ஸ்டோர்டு எனர்ஜி. இதில் எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறது தான் இது. எனர்ஜி ஸ்டோர் பண்ணுறதை கண்டுபிடிக்கிறதுக்கு 3 ஃபார்முலா இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி 3 ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபார்முலா நம்ம வந்துட்டு 2 ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு சினாரியோக்கு ஒன்று, செகண்ட் சினாரியோக்கு ஒன்று. ஃபஸ்ட்டு சினாரியோக்கு யூஸ் பண்ணுறது இந்த ஃபார்முலா. ஏன்னா நமக்கு இங்கே வால்டேஜ் தெரியும், பேட்டரி இஸ் கனெக்டட், வால்டேஜ் ஸ்டேஸ் கான்ஸ்டன்ட், குவான்டிட்டி தட் ஸ்டேஸ் கான்ஸ்டன்ட்டில் பார்த்தீங்கன்னா வால்டேஜ் ஸ்டேஸ் கான்ஸ்டன்ட். அடுத்து இதில் பேட்டரி டிஸ்கனெக்டட், இங்கே சார்ஜ் தான் கான்ஸ்டன்ட். பேட்டரி டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, எவ்வளோ வால்டேஜ் இப்போ கான்ஸ்டன்ட்டாக இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஓகேவா, ஸோ இந்த இதில் கியூ தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம. அதுக்காக தான் இவங்க வேறு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இங்கே ½CV², இங்கே Q² டிவைடட் பை 2C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ½ CV² கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்ச வேல்யூ, இந்த புது கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ. ஓகேவா, இங்கே மேலே கண்டுபிடிச்சது. சாரி இது வந்துட்டு சப்டிவிஷன் ஏக்கு, இது சப்டிவிஷன் பிக்கு. ஸோ சப்டிவிஷன் ஏ உடைய கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ அண்ட் தென் வந்துட்டு V², வீனா என்ன 10 பண்ணால் மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ, அகெயின் வந்துட்டு இதுக்கு இந்த வேல்யூ. நான் இதை மல்டிப்ளிகேஷனையும் இங்கே போட்டிருக்கேன், எப்படி டெசிமல்லாம் ஷிஃப்ட் பண்ணுறோம் நம்ம அப்படின்னு போட்டிருக்கேன், நீங்கள் இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு ஸ்டோர்ட் எனர்ஜி ஃபார் சப்டிவிஷன் பி, எப்போது பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ண உடனே, அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபார்முலா வந்துட்டு திருப்பி நமக்கு இந்த ஃபார்முலாவாக மாறுது. ஓகேவா, U × εr மாறுது. அது ஏன் அப்படின்னா இந்த ஃபார்முலா இருக்குது, நம்ம திருப்பி புதுசாக QCன்னு போட்டு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு பதிலாக முன்னாடியே ஏக்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதில் வந்துட்டு εr மட்டும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா புது இது கிடச்சிரும். இதுதான் ஃபார்முலா டெரிவேஷன். இங்கே இது வந்துட்டு பழைய சி,
பழைய சீனா என்னது சி, புது சீனா என்னது பை எப்சிலான் ஆர், q ஸ்கொயர் பை 2 சி, எப்சிலான் ஆர் இந்த சைடு வந்துருச்சு. ஸோ எப்சிலான் ஆர் யூ. ஓகேவா? இங்கே வந்துட்டு நம்ம இதை மட்டும் 5 மட்டும் மல்டிப்ளை பண்ணோம்னா பழைய சார்ஜ் கூட we get this 5 into 2.21 11.05. ஸோ 2 ஸ்டோர் எனர்ஜி கிடச்சிருச்சு. ரெண்டுத்துக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தோம்னா இது அவங்க கேட்கல, நம்ம எடுத்து பார்த்து நம்ம கொடுத்துருக்காங்க புக்கில். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் எடுத்தோம் அப்படின்னா புதுசாக இங்கே ஒரு எனர்ஜி வந்திருக்கு. இந்த எனர்ஜி எங்கேருந்து வந்துச்சுன்னா இந்த டயஎலக்ட்ரிக்கை ரிமூவ் பண்ணும்போது யாரோ ஒருத்தவங்க வெளிலேருந்து எனர்ஜி போட்டிருப்பாங்க. அந்த எனர்ஜி தான் இந்த எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு இந்த எனர்ஜியை பற்றி வேணும், நம்ம இங்கே படித்தது மூணு வேல்யூ தானே. இந்த கெப்பாசிட்டன்ஸை பற்றி ஒரு நிமிஷம். இந்த கெப்பாசிட்டன்ஸை பற்றி படித்தோம், வால்டேஜ் பற்றி படித்தோம், கியூ பற்றி படித்தோம். நமக்கு இங்கே வேண்டியது இந்த 3 வேல்யூ. இதான் சுற்றி பார்த்தோம். எங்கேருந்து எனர்ஜி வந்துச்சுன்னா இந்த வேல்யூ எல்லாம் சேர்ந்து என்னென்ன வேலை பார்க்குதோ அதை நம்ம அந்த வேலையை ஏன் பார்க்க போயிடணும்னா ஒவ்வொரு வேலை பார்க்கும்போது எனர்ஜி ஸ்டோர் ஆகும். அந்த எனர்ஜி தான் நமக்கு கடைசியில் வந்துட்டு இப்போ இந்த ஃப்ளாஷ் அடிக்குதுல எவ்வளோ எனர்ஜி இருக்கோ அவ்வளோ பிரைட்டாக ஃப்ளாஷ் வரும். ஸோ நமக்கு இப்போ தேவை எனர்ஜி தான். இது எல்லாமே வச்சு கடைசியில் எவ்வளோ எனர்ஜி வருதுன்னு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ யா, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.